ரத்தத்தை சிந்தினது, இயேசு எதற்காக உனக்காக பானபலியாக வார்க்கப்பட்டது, இயேசு எதற்காக தன் உயிரை கொடுத்தது, உன் பாவத்தை மன்னிக்கல, பாவம் செய்கிற எண்ணத்தை அழிக்க. புண்ணை விட புண்ணு உருவானத அழித்தாலும் அந்த புண்ணு பரவாது. அதே போல பாவம் செய்யறத, பாவத்தை மன்னிக்கிறத விட பாவம் எதனால வந்தது? மனுஷனுடைய சிந்தனை, மனுஷனுடைய எண்ணங்கள், பிறருக்கு விரோதமா செய்கிற காரியங்களை, அசுத்தமா நினைக்கிற இந்த சரீரங்களை மீட்க கடவுள் இந்த உலக சரீரத்துல வந்து அவர் மனிதனுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினாதால மனுஷனுடைய பாவத்து மன்னிப்பும் கிடைத்தது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. யாருக்கு இது? எப்பேற்பட்ட மனிதனுக்கு இது கிடைக்கும்? அவர் எனக்காக மரித்து உயிரோடு இருந்தார், அவர் என் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு அவர் பரிசுத்த வாழ்க்கை கொடுப்பார் என்று விசுவாசி. இன்னைக்கு உனக்கு பாவம் மன்னிப்பு மாத்திரம் இல்ல, பாவம் எந்த பாவம் டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த பாவம் என்ன அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த பாவம் விட முடியாம இருக்கியோ, இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி உன்னை